அதாவது 2 விஷயம். அவர் சொல்கிற அந்த தபால் வாக்குகளை வந்து வீடியோவில் பதிவு பண்ணணுங்கிறது ஒரு வேலிடான கோரிக்கை தான். ஏன்னா இப்போ அந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி தடுப்புக்கு அந்த பக்கம் அந்த கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. இவங்க அந்த இவிஎம் மிஷினை பார்த்துட்டு இப்படி எடுத்து காட்டுவாங்க. அப்போ அங்கே நின்றுக்கிட்டே இதை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த பேலட் பேப்பரில் எண்ணும் போது நீங்கள் ஒவ்வொன்றையுமே இப்படி காட்ட முடியாது. புரியுதா இல்லையா? இவங்களே வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இப்படி எடுத்து திமுகக்கு இத்தனை ஓட்டு, தாவேக்காக்கு இத்தனை ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வெளியில இருந்து அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. அதை வந்து பெருசாக அவங்க பார்க்க முடியாது, அல்லது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதால ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்காது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, அதில் எதுவும் முறைகேடு வந்துடக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் அதை வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். தேர்தல் ஆணையம் நியாயமாக இதை நடத்தணும்னு நினச்சா இந்த கோரிக்கையை வந்து அவங்க பரிசீலனை பண்ணணும். அதுக்கப்புறம் வாக்கு எண்ணும் மையத்தில் அந்த பாதுகாப்பு கேட்குறாருல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திமுகவினர் கடந்த காலங்களில் செய்த அராஜகம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டசபை தொகுதி அங்கே வாக்கு எண்ணிக்கை என்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்சி தோக்குற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே கலாட்டா பண்ணி அந்த வாக்கு எண்ணும் இதையே வந்து அப்படி ஸ்டாப் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் அந்த மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு வன்முறையை இறங்கி அவர்களுக்கு அடிதடியெல்லாம் போகும். தாவேக்கா இப்போ தான் கட்சி தொடங்கி அரசியலுக்கே வந்திருக்காங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு.